World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைத்து ஜோதிட சான்றோர்களுக்கும் அஸ்ட்ரோ தென்னரசு நாமக்கலின் இனிய மாலை வணக்கம். இந்த கடந்த ஒரு 5-6 மாதமாக நான் ஸ்டேஜில் பேசுனதெல்லாம் லைவில் போயிட்டுருக்கு இல்லைங்களா. இதில் அதிகபட்சமாக நான் வசை வாங்கினது தான் முக்கியம். ஒவ்வொரு வாரத்தில் ஒரு 4 பேராவது புகழாரம் சூட்டி வசை வர்றத தான் எனக்கு அதிகபட்சமாக இருந்தது. எப்போ தான் நீ நல்லது பேசுவ, கெட்டது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணி திட்டினாங்க. இந்த ஸ்பீச்சில் விட்டுறேன். அடுத்த ஸ்பீச்சில் அதுக்கு அடுத்த ஸ்பீச்சில் நான் உங்களுக்காக கண்டிப்பாக நல்ல விஷயத்தையே பேசுகிறேன். அப்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லது பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அசுப விஷயங்களை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அசுப விஷயங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, ஃபோன் போட்டு திட்டினவங்க, வாட்ஸ்அப்பில் திட்டினவங்க பல பேர். இன்றைக்கி மதியம் கூட நான் ஜாதகம் பார்த்துட்டு வரும்போது ஒருத்தர் ஃபோன் போட்டு நல்லா தான் பேசுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம், 2வது நிமிஷம், 3வது நிமிஷம், சார் ஒரு 5 நிமிஷம் பேசலாமான்னு கேட்பாங்க. பேசுங்க சார், என்னங்க சார் விஷயம், இந்த மாதிரி உங்கள் ஸ்பீச்சை கேட்டேன். ஏய் உனக்குலாம் அறிவே இல்லையா, இதோட இன்னும் கேவலமாக திட்டினாங்க. சந்தோஷம், திட்டுங்க. உங்களுக்கு திட்டுறதுக்கு உரிமை இருக்குது. நான் பேசுனதை கேட்டுட்டு ஒன்றும் தவறில்லை. நான் இன்னொரு முறை உங்களுக்கு நல்லா தான் பேசுகிறப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு பாராட்டுறதுனா பாராட்டுங்க. பேசுகிறேன்னு நீங்கள் பேசுகிறேன், அதையும் கேளுங்க, விடாமல் கேட்டுக்கிட்டுருங்க. காலங்கள் கடக்கட்டும். நான் கெட்டது பேசுனதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அன்னைக்கு நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணுவீங்க, அன்னைக்கு அதுக்கு விட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறது. அப்போது இந்த டைம் ஒரு சில விஷயங்கள்லாம் அசுப விஷயங்களாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இந்த தாட்டி ஒவ்வொரு விஷயங்களுக்கு விடிவு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நடப்பு காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக கல்வி சார்ந்த விஷயங்கள், அது 2 மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கலாம், அது 3 மாதம் முன்னாடி பேசியிருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வேறு விஷயங்களை பேசிட்டு போயிட்டேன். இந்த காலகட்டங்களில் இப்போ பேச வேண்டிய இதாகிடுச்சு. அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்தோம், ஒன்றும் தவறில்லை. கல்வி, ஒரு குழந்தை கல்வி நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சரஸ்வதி கோவில். எவ்வளோ கோயிலுக்கு போகிறீங்க, மக்கள் நம்ம சரஸ்வதி கோயிலுக்கு போக சொன்னோம்னா அதுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அல்லது பணம் இல்லை, இப்படி 1000 கதை சொல்லுவாங்க. வேறு கோயில்களுக்கெல்லாம் மாதம் மாதம் போகிறது, வருஷம் போகிறது. இப்போ பழனின்னா கிருத்திகைக்கு போகிறது, சஷ்டிக்கு போகிறது, திருப்பதினா தொடர்ந்து போகிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தைக்காக, தன்னுடைய சந்ததியினுடைய எதிர்காலத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களான்னு இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தை இன்னும் சிறப்பாக படிக்கணும். படிக்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த குழந்தைக்கு அதனுடைய கல்வி தரத்தில் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பூந்தோட்டம், திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் சரஸ்வதி கோவில் அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கோ அல்லது புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ சரி, இப்போ நான் சொன்ன நாட்கள் உங்களால் போக முடியல, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது போங்க. போயிட்டு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தான். இந்த காலகட்டங்களில் யாருக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லவே இல்லை. எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ சிபிஎஸ்சிலே படிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறவங்களோட அதிகபட்சமாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான். அப்போ அதுக்கு பணம் கட்டுறதுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கட்டுறதுக்கு தகுதி இருக்கிறப்போ ஒரு சரஸ்வதி கோயிலில் போய் ஒரு சின்ன பிரீதி பண்ணிட்டு வர்றதுக்கு, குழந்தை கூட்டு போய் படிக்க வைக்கிறதுக்காக பணம் இல்லைன்னு யோசிக்கிறது தவறான செயல். அதனால் அதற்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி படிப்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப மேன்மையானதாக இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு சந்தன நிற வஸ்திரம் ஒன்று சாத்தணும்.
தேன் வாங்கி காலையில் 8 மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அபிஷேகம் கட்டின கட்ட வசதி இருக்கிறவங்க கட்டுங்க, கட்ட வசதி இல்லாதவங்க அந்த டைமில் வந்து அதாவது தாம்பூல தட்டோடு வாங்கி கொடுத்து தேன் ஒரு 1/2 லிட்டர் குறைஞ்சபட்சம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லிவிட்டு ஒரு 100 ml தேனோ அல்லது ஒரு 200 ml தேனோ வாங்கி வச்சு அங்கேயே பூஜையில் வச்சு அந்த தேனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த தேனை குழந்தைங்களுக்கு தொடர்ந்து 48 நாள் கொடுத்துவாங்க. அந்த குழந்தைங்க படிப்படியாக முன்னேற்றத்தை காண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வயதுக்கேற்ற தீபம் போடுங்க. வாங்கி கொடுக்குறப்ப தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், திருமியச்சர் லலிதாம்பிகை சன்னதி, அதுவும் படிப்புக்கு உண்டான ஆலயம். அந்த ஆலயத்துக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. அங்கே போயிட்டு நார்மலாக அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிவிட்டு குங்கும அர்ச்சனையும் தாமரைப்பூவும் அம்பாளுக்கு சாத்தி லலிதாம்பிகைக்கு சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் போகிறவங்க வந்து பிரதானமான சாமியை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு மற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணாமல் வந்துடுறாங்க. அதனால் ஒரு சில பலன்கள் நடக்காமல் போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி எங்கெங்கே சன்னதிகள் இருக்கோ அந்த சன்னதிகளில் முறையாக குங்கும அர்ச்சனையும் தாமரைப்பூ மலர்களால் அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க, இல்லை ஒரு தாமரைப்பூவாவது வாங்கி சாத்துங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய படிப்பில் வந்து மேன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொல்லூர் மூகாம்பிகை, சாரதாபுரம் கோவில் இதெல்லாம் போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க, வழிகள் காணக்கூடியவங்க அழகாக அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா படிப்பு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு குழந்தை நல்ல மேன்மைக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உத்தியோகம் அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. அது குறைந்தபட்சம் ஒரு 3 கால பூஜையாவது நடக்கக்கூடிய பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் அல்லது தனி நரசிம்மர் ஆலயங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆலயங்களில் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நாமக்கல் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில், இன்னும் வேறு இடங்கள்லாம் நிறைய நரசிம்மர் இருக்கு இல்லைங்களா. திருச்சிக்கு பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில், இந்த மாதிரியான நரசிம்மர்லாம் நல்ல பவர் வாய்ந்ததாக இருக்கும். இதில் நாமக்கல் நரசிம்மர் கோயில் ப்ளஸ் தாயார் சன்னதி, அந்த தாயார் சன்னதி வந்து கல்விக்கு உண்டானவள். அப்போது அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பானதாக இருக்கும். ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும், ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கூட்டிகிட்டு போய் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அல்லது அந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் கூட்டிகிட்டு போய் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் வழிபாடு பண்ணலாம். முடியல அப்படின்னா அந்த பேரண்ட்ஸாவது போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணுறப்ப வந்து அந்த குழந்தைகள் வந்து நல்ல ஒரு சுப்ரீம் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்திரமான வேலையில் நிலையில்லாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த நிலையான வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஊத்துக்கோட்டைக்கும் பக்கத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டைஸ்வரர்னு சொல்லி சிவனுடைய சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் முறையான வழிபாடு பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வழிபாடு பண்ணணும். இந்த 2 வழிபாடும் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்திரமான நிரந்தரமான வேலை கிடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். நிரந்தரமான வேலைகள் இல்லாதவங்களுக்கு இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தபடியாக பொருள் இழப்பு, அதாவது திருட்டு போகிறது அல்லது பொருளாதாரம் இழப்பு ஏற்படுறது, நஷ்டம் ஏற்படுறது, இந்த மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த சூழ்நிலை ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா, காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கு முறையான வழிபாடு பண்ணணும். அந்த தெய்வ ஆலய சன்னதியில் என்ன வழிபாடு பண்ணுவாங்களோ அந்த வழிபாடு உங்களுடைய தனி கட்டளையாக பண்ணிங்கன்னா அந்த பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். அப்போ இழந்த பொருளை அல்லது மீட்டு கொள்ளலாம். இது ஒரு சாதாரண விஷயம் தானே, நம்ம ஊர் கோயில் தான் நினைக்கக்கூடாது. இழந்த பொருளை மீட்பதற்கு உங்கள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வலிமை உண்டு, சக்தி உண்டு. அதை ரொம்ப கவனமாக, அல்லது எந்த ஊர் எல்லையில் உங்களுடைய பொருளை தொலைச்சிங்களோ அந்த ஊரினுடைய எல்லையில் உள்ள ஆலயத்தை வழிபாடு பண்ணணும். இதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தொலைந்த பொருள் கைக்கு வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியாக சின்ன சின்ன நோய் நொடிகள் குடும்பத்தில் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த நோய் நொடிகள் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய காவல் தெய்வம் இருக்கு இல்லையா, குலதெய்வத்துக்கு காவல் தெய்வம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த காவல் தெய்வத்துக்கு முறையான வழிபாடு பண்ணாததுனால வரக்கூடிய விளைவுகள். அந்த காவல் தெய்வத்துக்கு பலி கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் வைஷ்ணவர்கள், பிராமணர்கள் இவங்களை தவிர மற்றவர்கள்லாம் வந்து பலி கொடுக்கக்கூடிய வழிபாடை சிறப்பாக செய்யலாம். வருடத்துக்கு ஒரு முறை, அது முடிந்தவரை ஆடி மாதம் அல்லது ஐப்பசி மாதத்தில் செய்ய வேண்டும். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஐப்பசி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது. அதுவும் முடியல, அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தை மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்க. இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்
உடல் உபாதைகள் அப்படிங்கக்கூடியது இல்லாமல் இருக்கும். இது எதிர்பாராத வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள், ஒரு விபத்து ஏற்படுறது, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த பரிகாரம். அதுக்கு அடுத்தபடியாக அதாவது வைஷ்ணவர்கள், பிராமணர்கள் இவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ அவங்கெல்லாம் வந்து நாங்கள் எப்படி காவல் தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். இப்போ அப்படிப்பட்டவர்களாக இருந்தால், அப்படிப்பட்டவங்க மேபி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது, பரிகாரங்கள் பண்ணுறாங்க. அந்த பலி கொடுக்கக்கூடிய ஆடு அல்லது கோழி இந்த மாதிரியான விஷயங்களை உயிரோடு அந்த கோவிலில் உள்ள பூசாரிகளுக்கு கொடுத்துட்றது, இந்த மாதிரி முறையில் செய்யலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு காவல் தெய்வம் இருக்கக்கூடிய முனியப்பன், கருப்பனார் இந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால், முருகன் கோவில், பழனி முருகன் மாதிரியான ஆலயங்களில் போய் உயிரோட ஒரு சேவலை விட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த நோய் நொடிகள், சின்ன சின்ன உபாதைகள் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது தவிர்க்கப்படும். சரி, அதுவும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லி இன்னும் சத்திய பிரமாணம் பண்ணிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எலுமிச்சம்பழம் பலி கொடுப்பது. அதுக்கு அடுத்தபடி அந்த பூசணிக்காய், வெண்பூசணி, கல்யாண பூசணின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பூசணியை பலி கொடுப்பது, அல்லது தேங்காய் உடைப்பது, இந்த விஷயங்களை செய்யலாம். இதெல்லாம் சாத்தியக்கூறு உண்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் பொழுது, இது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பலி கொடுக்கக்கூடியதுக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அந்த பவர் கிடைக்கும். இந்த மாதிரியான நிலைகள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள் இருந்து தப்பிச்சு கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, திருமணம் படிக்கக்கூடிய நடக்கிறதுக்கு திருமணம் சார்ந்த கோவில்கள் உங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே மீட்டிங்கில் சொல்லியிருப்போம். நிச்சயித்த திருமணம் நின்று போயிடுது, அல்லது நிச்சயித்த திருமணம் நின்று போகுதுன்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு உங்களுக்கு. இப்போ வாடிக்கையாளர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பொதுமக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. அப்போ அப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு ஒரு ஜோதிடர் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களே பரிகாரங்கள் சொல்லி சொல்லுவாங்க. அல்லது சொல்லாத பட்சத்தில், அல்லது உங்களுக்கு நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஒரு முறை நின்று போச்சு அப்படிங்கிறத 2 முறை 3 முறை அப்படி கூட நிற்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும். 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 3ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போகும். அப்போ அந்த நிலை இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் திருவேல்விக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவேல்விக்குடியில் போயிட்டு முறையான வழிபாடு, அங்கே அந்த திருமணத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் இருக்குது, அந்த முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த நிச்சயித்த திருமணம், நின்று போன திருமணம் மீண்டும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வழிகளை தேடிக்கொள்ளலாம். அடுத்தபடியாக தீராத நோய், நீண்ட நாள் வியாதி, இந்த மாதிரியான விஷயங்களில் கிளியர் ஆகிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு இப்போ கேன்சர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான நோயெல்லாம் விட்டுடுங்க. மற்ற விஷயங்கள் இருக்கும், ஒரு தோல் நோய் சம்மந்தப்பட்டது, அலர்ஜி சம்மந்தப்பட்டது, அல்லது ஒரு நீடித்த ரொம்ப நாளாக வந்து ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு, அந்த ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் மரண யோகமாக இருக்கக்கூடாது, அதை கவனிச்சுக்கணும். அந்த நாள் தனி நாள், கரி நாள், பிரபலேஷ யோகமாக இல்லாமல் இருக்கணும், அதை கவனிச்சுக்கணும். அப்படி இல்லாத ஒரு ஆயில்ய நட்சத்திர நாளில் அந்த ட்ரீட்மெண்ட்டு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக எடுக்க வேண்டும். அப்போ சூரிய உதயத்துக்கு முன்பாக அப்படிங்கிறப்போ வந்து இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் வருது, நேற்று நைட்லேருந்து இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு மரண யோகம் கூடிய இந்த கிழமையும் ஆயில்ய நட்சத்திரமும் சேர்ந்தா வரக்கூடியதுக்கும், நேற்று இரவு இன்றைய சூரிய உதயம் வரைக்கும் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் அந்த நாளுக்கும் மரண யோகம் வருதான்னு பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நான் பண்ண சொல்கிறேன். அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதுக்காக ஒரு சித்தா வைத்தியத்திலையோ அல்லது வந்து வேறு மாற்று வைத்தியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த முறை வைத்தியங்களை நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக வந்து நான் அலோபதியில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், விடிய காலம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஆயில்ய நட்சத்திர தேவதையை வேண்டிக்கிட்டு ஆதிசேஷன் அதை வேண்டிக்கிட்டு ஒரு சூடம்பத்தி வச்சு பொருத்தி வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதுக்கு உண்டான அந்த அடுத்த நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் பகலில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீடித்த ரோகம் அப்படிங்கக்கூடியது கிளியராக ஆரம்பிச்சிடும், படிப்படியாக குறைய ஆரம்பித்து அது சரியாக ஆரம்பிச்சிடும். அப்போது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கக்கூடியவங்க ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு தன்வந்திரி ஹோமம் பண்ணுவது, அல்லது தன்வந்திரி தேவதையை போய் வழிபாடு பண்ணுறது. இப்போ தன்வந்திரி ஒரு சில ஆலயங்களில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பெருமாள் ஆலயங்களில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் தாடி கொம்புன்னு இருக்கக்கூடிய இடத்துல தன்வந்திரி இருக்குது, வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, இன்னும் நிறைய ஆலயங்களில் சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் தன்வந்திரி பகவானுக்கு முறையான வழிபாடு செய்வது. அப்போது
அல்லது வசதி வாய்ப்புகள் இருக்கும் தன்வந்திரி ஹோமம் செய்து கொள்வது இந்த நீடித்த ரோகத்தை குணப்படுத்துறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நோயினுடைய தாக்கம் இன்னும் கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மிருத்யுஞ்சய ஹோமமும் சேர்த்து செய்து கொள்வது. தன்வந்திரி ஹோமத்தை விட பவர் வாய்ந்தது மிருத்யுஞ்சய ஹோமம். அந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நோயினுடைய தாக்கம் மிக மிக அற்புதமாக குறைந்து அந்த நோயினுடைய தாக்கம் முழுவதுமாக கிளியர் ஆகிடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஆயுள் குற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்கிறாங்க, பொதுமக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அந்த ஆயுள் குற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் ஒன்று, ஆயுள் குற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது, கண்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது, ஆயுளுக்கு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைகள் கண்டம் ஏற்படக்கூடிய நிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சி முசிறிக்கும் பக்கத்தில் திருப்பைஞ்சிலி அந்த ஊர், அங்கே போயிட்டு உங்களுடைய வயதுக்கேற்ற தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் 27 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது. அதிக வயது ரொம்ப அதிக வயது தான் இருந்துச்சுன்னா வயதுக்கேற்ற தீபம் போடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் 27 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கும் பக்கத்துலேயே திருவெள்ளரைன்னு சொல்லி இருக்கும் பெருமாள் கோயில். இந்த திருவள்ளரை பெருமாள் கோயிலில் வந்து ஆதிசங்கருக்கு வந்து ஆயுள் நீட்டிச்சு கொடுத்த இடம் அந்த இடம்தான். அந்த ஆலயத்தில் போயிட்டு முறையாக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த திருவள்ளரை ஆலயத்தில் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் அங்கே ஒரு முறையான வழிபாடு பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியக்கூடிய திருக்கடையூர் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடு. எல்லா ஆலயத்திலையுமே வந்து உங்கள் வயதுக்கேற்ற தீபம் போடணும், நல்லெண்ணெயில் போடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் 27 தீபம் குறைந்தபட்சம் போடணும். போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கண்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண்டம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கிளியராகி அந்த பயம் கிளியராக ஆரம்பிச்சிடும். உயிர்கண்டம் அப்படிங்கிற ஆயுள் குற்றமே ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆலய வழிபாடும் செய்துவிட்டு மிருத்யுஞ்சய ஹோமமும் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு காலங்கள் வேண்டும், முக்கியம். அது வைத்தியர் சொல்லிட்டார், டாக்டர் சொல்லிட்டாரு, நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பரிகாரம் வேலை செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் 3 மாதம் ஆகும், 90 நாட்கள் ஆகணும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்குண்டான காலம் வேணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு முடியக்கூடிய ஒரு கேஸுக்கு நான் பரிகாரத்தை பண்ணிவிட்டு ஜோசியர் சொன்னார் சரியாகல, தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிராயசத்துக்கும் 90 நாட்கள் ஆனால் தான் அந்த பிராயசத்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வழிபாடுகள் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும், பூரணமான வழிபாடாக இருக்க வேண்டும், கடமைக்காக செய்யக்கூடாது. இது ரெண்டும் முக்கியம். இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மரணத்தையும் வெல்லலாம். அப்போ காலங்கள் அவசியம், நேரம் வேணும். நேரம் இல்லாமல் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. இந்த யாகங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் மிக மிக முக்கியமானது. அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கணும். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை நாடி இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க, எந்த காலகட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் செய்யுங்க. இது குடும்பத்தோட ஆயுள் குற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சில ஜாதகங்கள் வரும். அந்த மாதிரியான ஆயுள் குற்றம் ஏற்படக்கூடிய ஜாதகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு குடும்பத்தோட ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள சிவனாலயத்தில் குடும்பத்தோட தத்து கொடுத்துருங்க, திருப்பி வாங்காதீங்க. அந்த தசா புத்தி முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் தத்து திருப்பி வாங்க வேண்டாம். சிவனுடைய குழந்தைகளாகவே அந்த குடும்பமே இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்கிங்க. அப்போ அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி கிடைச்சிரும். இப்போது ஆயுள் குற்ற நிவர்த்திக்கும் தத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். கண்டிப்பாக வந்து அந்த நாட்கள் முக்கியமானவை, இது முக்கியம். இப்போது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தோடு ஏற்படக்கூடிய ஆயுள் குற்றத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். தெரியும், உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தெரியறவங்க கரெக்டான பிராயசித்தத்தை சொல்கிறதில்ல, அல்லது காலங்கடந்து வந்து கேட்டுறாங்க. அந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வரும்போது சிக்கலாகிடுது. கடன் பிரச்சனையால் குடும்பத்தோடு இறக்குறவங்க, ஒரு குழந்தை பாஸ் பண்ணலை, அதனால் அந்த குடும்பத்தில் சூசைட் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பமே சூசைட் பண்ணிக்கிற இந்த மாதிரி நிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிலைகள்லாம் வரக்கூடாதுன்னா ஜோசியர்கள் முன்கூட்டியே சொல்லி அதுக்குண்டான பிராயசித்தத்தை ஃபஸ்ட்டு குழந்தைங்க படிக்கிறதுக்கு அதுக்குண்டான பிராயசித்தத்தை சொல்லி படிக்க வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கவனிச்சுக்கங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்க சரியாக படிக்கலை, குறும்புத்தனம் அதிகமாக பண்ணுது, இந்த மாதிரி நிலைகள்லாம் இருந்துச்சுன்னா சிம்பிளியாக நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மேஜரான விஷயங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட நல்ல இடத்துல சரியான ஆட்களை தேடி, நான் இப்பவும் சொல்லி சொல்கிறேன், நீங்கள் தான் வாடிக்கையாளர்களான நீங்கள் தான், நம்ம பொதுமக்களான நீங்கள் தான் சரியான இடத்துக்கு நாடி போகணும். போர்ஜரியெல்லாம் நாடி போயிட்டு எங்களை குறை சொல்லக்கூடாது. சரியான இடத்துல நாடி போய் 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு ஒரு எந்திரங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க. அந்த மாதிரி தான் வாங்கி கட்டுங்க. அதுக்குள்ள பூஜை புனஸ்காரம் செய்யுங்க. ஏமாத்துறவங்ககிட்ட போயிட்டு குறை சொல்லக்கூடாது, அது முக்கியம். அதே போல் ஒரு
அந்த தாயத்து வந்து ஒரு குழந்தை ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு அல்லது கெட்ட சகவாசத்துக்கு போயிட்டுருக்கு, அதுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் மாந்திரிகத்தில் வேலையை செய்யும். சரியான ஆட்களை தேடி போங்க. ஜோசியரை சொன்னாங்க, மீடியாஸில் பேசுனாங்க, அதனால் கண்டவங்ககிட்டலாம் போயிட்டு நான் ஏமாத்துன்னு சொல்லி ஜோசியத்தை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தான் சரியான ஆட்களை தேடிக்கணும், சரியான ஆட்களை தேடி போய்க்கணும். எப்படி சார் சரியான ஆட்களை தேடி போகிறது? எத்தனையோ இது விஷயத்துக்கு நீங்கள் சரியான ஆட்களை எப்படி இப்படிலாம் தேடுறீங்க, இதுக்கும் தேடுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சொல்லி சொன்னோன்னா அடுத்த மக்கள் மூலமாக தான் உங்களுக்கு வந்து கேட்ச் ஆகி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துல போனோம்னா ஒரு விஷயங்கள் இப்படி சொல்லி சொன்னாங்க, எங்கள் பையனுக்கு அப்படி தான் சரியாச்சு இப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு ஆண்மகனாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெண்மகளாக இருக்கட்டும், ஒரு தவறான பாதைக்கு போகிறாங்கன்னா அதுக்கும் மாந்திரிகத்தில் சரி செய்து கொள்ளலாம். இந்த மாந்திரிகங்கிறது நான் சொன்னது முன்ன சொன்ன மாதிரியான எளிமையான முறைகளில் இருக்குது. அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்குள்ள சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்குது. நீங்கள் பார்த்து தேடி கண்டுபிடிச்சிக்கிங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதாவது இந்த ஆயுள் குற்றம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஆலயங்களுக்கு எங்களால் போக முடியல அல்லது போகிறதுக்கு ஒன்றான வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முழுமையாக நம்பி உங்கள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய விநாயகர், மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர், இந்த விநாயகருக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அருகம்புல் கொண்டு போய் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அருகம்புல் 2 விளக்கு போட்டு உங்களால் முடிஞ்சுன்னா நைவேத்தியம் வைங்க. நைவேத்தியம் டைமண்ட் கற்கண்டு, பொட்டுக்கடலை, உலர் திராட்சை, கொட்டையோட பேரிச்சம்பழம், இந்த மாதிரியான விஷயங்கள், கொட்டை நீக்காத பேரிச்சம்பழம் ஒரு 2 பீஸ் வச்சுட்டு வாங்க. கடைசி நாள் மொத்தம் 18 நாளைக்கு வந்து காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எதுக்காக பண்ணணும்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய நிழல் வந்து நான் வெறுமையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பண்ண சொல்லி சொல்கிறேன், உங்களுடைய நிழல் வந்து அந்த விநாயகர் மேலே பட்டுடக்கூடாது. ஓகேங்களா? அந்த சர்ப்பத்தை மேலே பட்டுடக்கூடாது. அப்போ சர்ப்பத்துக்கும் சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றணும், ப்ளஸ் வாகனத்துக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றணும், விநாயகருக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றணும். நீர் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அரும்புல் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கும்பிட்டு வாங்க. 18 நாள் செய்யுங்க. 18ஆவது நாள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா, முடியும் என்னை பொறுத்த வரைக்கும், முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நான் நார்மலாக ஒரு இந்த சக கலர் துண்டு அல்லது வெள்ளை கலர் துண்டு, பட்டு துண்டு மாதிரி இருக்கலாம், துண்டுலாம் ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா இருக்கும், 30 ரூபாய்க்குலாம் இருக்குது. அந்த மாதிரியான துண்டு ஒன்று வாங்கி அந்த சர்பத்துக்கு 2க்கும் ப்ளஸ் வந்து விநாயகருக்கும் சாத்திட்டு சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு கைப்பிடி சில்லறை காசு வெத்தலை பாக்கு வச்சு அதில் வச்சுடுங்க. நைவேத்தியங்கள் உங்கள் கப்பு இருந்துச்சுன்னா கப்பில் வைங்க, தரையில் வைக்க வேண்டாம். இல்லை பேப்பரில் வைக்க முடிஞ்சா பேப்பரில் வைங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஏதாவது உங்களால் இலை மாதிரி வச்சு வைக்கணும்னா வச்சுக்கிட்டு வாங்க. இதை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சொன்னது எனவே முடியவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களுக்கு, அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆயுள் குற்றங்கள் 100க்கு 1000 மடங்கு நிவர்த்தியாகும். மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதுவும் நான் முன்ன சொன்ன மாதிரி நாளைக்கு இறந்துறவன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு போய் பண்ணிட்டு வந்துட்டு தென்னரசை குறை சொல்லக்கூடாது. அது முக்கியம். ஓகேங்களா? காலங்கள் வேணும். ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா குறைந்தபட்சம் 90 நாட்கள் வேண்டும் அந்த பரிகாரம் வேலை செய்வதற்கு. அப்போது தம்பி ஒரு 6 மாதம் கழித்து உனக்கு ஆயுள் குற்றம் காட்டுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி பரிகாரம் செய்ய சொல்லணும். அது முக்கியம். அப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு லோக்கலில் மார்கண்டேஸ்வரர் இந்த மாதிரி கோவில் இருக்கும், மார்கண்டேயனுடைய பேரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலெலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னிமலையில் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஆலயங்களில் எங்கே இருக்கோ அந்த மாதிரியான ஆலயங்கள், இப்போ நான் முன்ன சொன்ன இல்லைங்களா 3 ஆலயங்கள், அந்த மாதிரியான ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், என்னால் தீபம் கூட போட முடியாதுன்னா போயிட்டு வழிபாடு முறையாக கண்ணீர் விட்டு அழுது வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆயுள் குற்றம் முழுமையாக நிவர்த்தியாகும். உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் தான் இது இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக கடன் நிவர்த்தி. கடன் நிவர்த்திக்கு நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா கடனை எல்லையெல்லாம் வாங்கி வச்சிட வேண்டியது. 6 மாதத்தில் அடையணும், இல்லை நான் மருந்து குடிச்சிடும் இப்படிலாம் சொல்லி வரவங்களாம் இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன சம்பாதிக்கிறியோ அந்த சம்பாதிச்சு தான் கடனை கட்ட முடியும். இல்லை 2 விஷயம், நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுறப்ப இது வேலை கடன் கொடுத்தும் வேற கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அட சிக்கலாக கெட்டு போய் தொலைடா என்னைக்கோ கொடுக்குறன்னைக்கு கொடுறான்ட்டு அவன் போயிடுவான். அப்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான இதை பயன்படுத்தி காசு வர அன்னைக்கு பார்த்து கட்டிடணும். அந்த இதுதான் நரசிம்மருடைய பவர்னு வச்சுக்கிங்களேன். ஓகே. அதுக்கு அடுத்தது லோக்கல் இருக்கக்கூடிய சனி பகவான், லோக்கல் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில். இந்த பைரவர் கோயிலில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு செவ்வரளி பூ சாற்றி ஒரு தாமரை பூவாவது வைக்கணும், இல்லைன்னா தாமரை பூ மாலையாக போடுங்க. உளுந்து வடைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மெதுவடை உளுந்து வடையை வந்து கம்பல்சரி மிளகு சேர்த்தாம மிளகை வந்து விளக்குக்கு போடணும். ஓகேங்களா? மிளகு விளக்குக்கு போடணும். மிளகு சேர்த்தாம உளுந்த வடை சுட்டும் வெள்ளி கம்பி
அந்த வெள்ளி கம்பியில் கோத்து மாலையாக போட்டு தொடர்ந்து 8 வாரம் அல்லது 12 வாரம் பண்ணி 8 தேய்பிரை அஷ்டமி அல்லது 12 தேய்பிரை அஷ்டமிக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் படிப்படியாக கடன் குறைந்து விடும். அதுக்கு அடுத்தபடியாக பெருமாள் கோயிலில் இந்த கடன் நிவர்த்திக்காகவே துவாதசி திதி அன்னைக்கு அல்லது சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது அனுச நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது வெள்ளிக்கிழமை இல்லைப்பா அதுலேயும் என்னால் முடியாதுப்பா சுக்கிர ஓரை என்னைக்கு உங்களுக்கு கோயில் திறந்திருக்க நேரத்தில் வரக்கூடிய நாள் வருதோ அந்த நாளில் சுக்கிர ஓரையில் முடிந்தவரை காலை நேரங்களாக இருக்கட்டும் வீட்டில் தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கடன் நிவர்த்திக்காக இதை சொல்லி முடிச்சுட்டு வீட்டில் சொல்கிறேன். அப்போது இந்த பெருமாள் கோயிலில் நார்மலாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு புளியோதரை சாதம், தயிர் சாதம் அல்லது தயிர் சாதத்தில் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு தானம் கொடுங்க. கோவிலுக்கு வெளியில் வந்து கொடுங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் படிப்படியாக அந்த கடன் நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். இப்பவும் சொல்கிறேன், அந்த கடன் உங்களை சார்ந்து தான் நிவர்த்தியாகும். நேரடியாக கேரளாவுக்கு மாதிரி லாட்டரி சீட் அடித்தாலும் விழுந்துடாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் நிவர்த்தி ஆகணும்னா வழிகளை தேடிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒன்று சொன்னானே, வீட்டில் கடன் நிவர்த்திக்காக விளக்கேற்றுறது. மேற்கு பார்த்து ஒரே ஒரு தீபம் ஈவினிங் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5 to 6 மணிக்குள்ள சிகப்பு கலர் திரி போட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அல்லது நெய்யில் தீபம் ஏற்றுங்க. கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது கோர்ட்டு, கேஸு, ஒம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கேயாவது தேரோட்டம் நடக்கக்கூடிய ஆலயத்தில் தேர் வடம் பிடித்து இழுத்தல். இப்போ எங்கள் ஊரில் இந்த காலகட்டத்தில் இல்லைப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளே எனக்கு கடன் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக பழனி போயிடுங்க. தங்க தேர் ஓடும், டெய்லியும் சாயந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கும். 5 மணிக்கு பணத்தை கட்டிட்டு தங்கத்தேர் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுங்க. அதுக்குள்ள நான் கட்டினா போதும், வழிகள் பிறக்க ஆரம்பிச்சிடும். அந்த தங்கத்தேர் ஓடுறப்ப முல்லைப்பூ சரம் அல்லது குண்டு மல்லிப்பூ சரமாக ஒரு பந்தா இவ்வளோ பெரிய பந்து வாங்கி அந்த முருகன்கிட்ட கொடுத்துருங்க. தங்கத்தேர் ஓடக்கூடிய இதில் அதை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. படிப்படியாக கடன் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை லோக்கலில் இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இங்கே பார்த்தீங்கன்னா விசாகத்தன்னைக்கு தேர் ஓடும். அப்போ அந்த தேர் ஓடக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி எந்த ஏரியாவில் தேர் ஓடுதோ அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போய் வடம் பிடிச்சு இழுக்கக்கூடியது செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கோர்ட்டு, கேஸு, ஒம்பு, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து படிப்படியான நிவர்த்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கடன் பிரச்சனைங்கிறத தாண்டி இந்த கோர்ட்டு, கேஸு, ஒம்பு, வழக்கு நியாயமானது உங்களை சார்ந்து உங்கள் சைடில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சி கோர்ட்டுக்கும் பக்கத்தில் அல்லது புதுக்கோட்டையில் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கும் பக்கத்தில், திருச்சியில் ஃபயர் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் ஃபயர் ஸ்டேஷனுடைய காம்பவுண்டுக்குள்ளேயே சத்ரு சம்ஹாரமூர்த்தின்னு இருக்குது. திருச்செந்தூர் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா அங்கே வந்து சத்ரு சம்ஹாரமூர்த்தின்னு இருக்குது. இந்த ஆலயங்களில் போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அல்லது அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க அல்லது கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க அல்லது பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க. அனுசம், கேட்டை, பூசம் இந்த நட்சத்திரங்களில் போயிட்டு அந்த ஆலயத்தில் இனிப்பு வகைகள் அல்லது பிஸ்கட் வகைகள் அல்லது பழ வகைகள் இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துக்குவாங்க வரவங்களுக்கு. உங்களால் என்ன அந்த ஆலயத்துக்கு நைவேத்தியம் பண்ண முடியும் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மேற்கொண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தீபம் போட முடிஞ்சுன்னா 6 நெய் தீபம் போடுங்க, இல்லைன்னா 8 நெய் தீபம் போடுங்க. இல்லை அது முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே நெய் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த நெய் விளக்கு எரியக்கூடியதில் வந்து அகண்ட தீபத்தில் நீங்கள் ஒரு 100 ml நெய்யோ அல்லது 50 ml நெய்யோ வாங்கி சேர்த்திட்டு வாங்க. கோர்ட்டு கேஸு நியரஸ்ட்டாக வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அடிக்கடி அங்கே போங்க. 4 நட்சத்திரம் கூட பார்க்காதீங்க, தொடர்ந்து போயிட்டு வாங்க. ஒரு 6 முறை அல்லது 12 முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனை அதான் நான் முன்னே சொல்லி சொன்னேன், தவறுகள் உங்கள் சைடு இல்லாமல் இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும். ஆப்போசிட்டில் போட்டவங்க தப்பாக போட்டாங்க, அந்த மாதிரி வழக்குகள் மட்டும் ஜெயிக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் உங்களை தோக்கடிச்சிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் சைடு நியாயமானதாக இருந்து நீங்கள் வழக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே போய் முறையாக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வாய்ப்பளித்தமைக்கு வாய்ப்பு கூறி நன்றி. நன்றி. எனது செல் நம்பர் 9443259549.
503. இன்னொரு நம்பர் 9994645044. நன்றிங்க. திட்டுறவங்க திட்டுங்க, பாராட்டுறவங்க பாராட்டுங்க. சந்தோஷம். நிறைய பேர் திட்டிருக்கீங்க, நிறைய பேர் பாராட்டியிருக்கீங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம் அதை சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. ஜோதிட ஆசானுக்கு சபை பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறது. அவருடைய தொடர்ச்சியான பயிற்சியில் நாங்கள் பயில்கிறோம். வாழ்க வளமுடன். சபை நிறைவாகட்டும்.